ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி வருகின்ற 15, 16, 17 தேதிகளில் மதுக்கடைகளை மூடுமாறு மதுரை ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அன்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியும், பாலமேட்டில் 2வது ஜல்லிக்கட்டு போட்டி தை 2ஆம் தேதியும், தை 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த வருடமும் நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது அந்த பகுதிகளில் ஏதேனும் சட்ட விரோத சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கவும், மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாம் போதை வஸ்துக்கள் அனுபவிக்க கூடாது என்ற விதிமுறைகள் எல்லாம் இருப்பதன் காரணத்தினாலும் மற்றும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்கும் வகையிலும் அந்த 3 நாட்களிலும் முறையே அவனியாபுரத்தில் ஜனவரி 15ஆம் தேதி அன்றும், பாலமேட்டு பகுதியில் ஜனவரி 16ஆம் தேதி, அலங்காநல்லூரில் ஜனவரி 17ஆம் தேதி ஆகிய அந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளில் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோக திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம் அவையெல்லாம் இந்த மாதத்தில் வருவதால் அதற்கான உத்தரவுகளையும் சேர்த்து பிறப்பித்திருக்கிறார். மதுபான கடைகளை மூட வேண்டும், மதுபானம் விற்பனையாகும் அந்த கிளப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களையும் மூட வேண்டும் என இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் தொடங்க உள்ளன. இது தை முதல் தேதி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அன்று அவனியாபுரத்தில், தை 2ஆம் தேதி பாலமேட்டில், தை 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடைபெற இருக்கிறது. இந்த 3 போட்டிகளும் வெளிநாட்டவர்கள், வெளி மாநிலத்தவர்கள், வெளி மாவட்டத்தவர்கள் ஆகிய அனைத்து, அதாவது பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த பகுதிகளில் கூட இருப்பதால் எந்தவித சட்டவிரோத செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும். பொதுமக்கள் அவர்களுடைய சகஜமான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.